இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். நம்பிக்கையின் நீதியான நடை. போதகர் கடந்த வாரம் பேசியதை இப்பொழுது நாம் தொடரப் போகிறோம் என அவர் கூறுகிறார். அது நீதியான நடை என்பதாகும். இப்பொழுது போதகர் நம்பிக்கையின் நடை என்பதை சேர்க்கப் போகிறார் என கூறுகிறார். ஏன் நம்பிக்கை? ஏனெனில் அது உங்களையோ என்னையோ சார்ந்தது அல்ல, அது தேவனை சார்ந்தது. அதனால்தான் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாம் நம்மை சார்ந்து இருப்போம் என்றால் நமக்கு நம்பிக்கை இருக்காது. அது நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ செயல்படுகிறோமோ அதை பொறுத்து ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கும். இது நம்பிக்கையின் நடை. யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இது கர்த்தரிடத்தில் சேர கூறுகிறது. நாம் கர்த்தரிடத்தில் நெருங்கி வருவதாக எண்ணுகிறோம், ஏனெனில் நாம் தேவனுக்கு அருகில் இருக்க வேண்டும் என எண்ணுகிறோம். ஆனால் காரியம் என்ன என்றால், தேவன் யார் என்பதை பற்றி ஒரு புரிதல் நமக்கு இருக்கிறது. அது முற்றிலுமாக தவறாக இருக்கலாம். போதகர் இந்த செய்தியை கொடுத்த வாரத்திற்கு முந்தைய வாரத்தில் போதகர் ஒரு நபருக்கு சாட்சி கொடுத்து கொண்டிருந்தாராம். அந்த நபர் இவ்வாறு கூறினாராம்: ஒரு மதத்திற்கு மாத்திரம்தான் என்று தேவன் ஒருபோதும் கூற மாட்டார், மேலும் கிறிஸ்தவ தேவன் அப்படி கூறவே மாட்டார் என்று அவர் கூறினாராம். இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று போதகர் கேட்க, அந்த நபர் எனக்கு தேவனை தெரியும், அவர் அப்படி செய்யவே மாட்டார் என்றாராம். அந்த நபரை போதகர் வேதாகமத்திலிருந்து கிறிஸ்துவின் தனித்துவத்தை கூறும் வசனங்களுக்கு எடுத்து சென்றாராம். போதகர் இந்த காரியத்தை பற்றி பேசியதால் இதை ஒருமுறை மாத்திரம் கூறுவார் என கூறுகிறார். அதாவது, ஒரே ஒரு மெய்யான தேவன் மாத்திரம்தான் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய பிதாவானவர். அவரிடம் செல்ல ஒரே வழி மாத்திரம்தான் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் மூலம். அவர் தேவன்தாமே. மற்ற எல்லாம் தவறானது மற்றும் வஞ்சனை. இதோடு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் என்றால் அதை பார்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் போதகரிடம் வந்து பேசுங்கள். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அதைதான் வசனம் கூறுகிறது. நீங்கள் உங்களின் கைகளை, இதயத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் அசுத்தம் வரும்போது மேட்ரிக்ஸ் என்ற படத்தில் இல்லை என்று நியோ என்ற கதாபாத்திரம் கூறியது போல நீங்கள் இல்லை என்று கூறலாம். உங்களுக்கு இல்லை என்று கூற வல்லமை இல்லை என்றால் இதயத்தை சுத்தப்படுத்துங்கள் என்று அது கூறாது. அது தேவன் உங்கள் இதயத்தை சுத்திகரிப்பார் என்று கூறும். இயேசு சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று கூறினார். அப்படியென்றால் நீங்கள் இருமனம் உள்ளவர்களாக இருக்க மறுங்கள். அதை செய்ய நமக்கு எல்லா அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. ஆனால் நாம் இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறதை தேர்ந்தெடுக்கிறோம். நாம் எல்லாரும் நம்முடைய சாயலில் தேவனை சிருஷ்டித்து வைத்திருக்கிறோம். அந்த தேவத்திடம் கிட்டி சேர்வதாக எண்ணுகிறோம். மேலும் நம்முடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படுவதில்லை. மெய்யான தேவனிடம் கிட்டி சேருங்கள், அவர் உங்களிடம் சேருவார். எப்படி மெய்யான தேவனிடம் கிட்டி சேருவது? இது ஒரு கேள்வி. அது வேளாங்கண்ணிக்கு செல்வதல்ல, அதாவது உண்மையான தேவனை கிட்டி சேர. தான் தெய்வம் என்று கருதும் எல்லாவற்றின் படங்களை ஒரு நபர் வைத்திருந்தாராம். அந்த நபருக்கு குணப்படுத்த முடியாத வியாதி இருந்ததாம். அது மரணத்திற்கு ஏதுவானதாக இருந்ததாம். அவன் தன்னோடு யோசித்தானாம், எனக்கு எல்லா தெய்வங்களின் படங்கள் இருக்கிறது, ஆனால் இயேசுவின் படம் இல்லை என்று தன்னோடு யோசனை பண்ணினானாம். இந்த நபர் டெல்லியில் வாழ்ந்து வந்தார். இயேசுவின் படத்தை தேடி அலைந்தாராம். அவர் ஒரு படத்தை கண்டு கொண்டாராம். அதில் நீல பொன்னிற முடியுடன் நீல நிற கண் கொண்ட ஒரு மனிதன் சமாதானம் என்று கூறுகிறது. அதுதான் இயேசுவாக இருந்ததாம். அதில் சேக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்று கீழே எழுதியிருந்ததாம். அதை அவர் ஃப்ரேம் செய்ய தயாராக இருந்தாராம். அப்பொழுது இயேசு அந்த நபருக்கு காட்சி கொடுத்தாராம். இயேசு அந்த நபரிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாராம். அந்த நபர் சுகத்தையோ சதா காலம் உயிரோடு இருப்பதையோ கேட்டிருக்கலாம், அல்லது நீண்ட ஆயுளையாவது கேட்டிருக்கலாம். ஆனால் தேவனிடம் கிட்டி சேர்வதை பற்றி போதகர் பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? அந்த நபர் கூறியது என்ன என்றால், நான் உம்மை பார்த்து விட்டேன், அதுவே எனக்கு போதும் என்றாராம். இயேசு அந்த நபரிடம் உன்னிடமிருந்து எனக்கு ஒன்று வேண்டும் என்றாராம். இந்த நபரோ தேவனுக்கு என்னிடமிருந்து என்ன வேண்டும் என்று யோசித்தாராம். என் இதயத்தை தவிர வேறு என்ன உமக்கு தர முடியும் என்று கேட்க, அந்த நபரின் இதயம்தான் இயேசுவிற்கு வேண்டியதாக இருந்தது. தேவனிடம் சேருங்கள். போதகர் மற்ற மதங்களில் தான் தேவனை கண்டு கொண்டதாக நினைத்தார்களாம். தன்னுடைய போதகரிடம் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று கூறினாராம்.
அப்பொழுது போதகர் தேவனிடம், இது எல்லாம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. நான் உம்மை கண்டு கொண்டேன் என்று எண்ணினேன். ஆனால் நீர் இவர் அல்ல, இவர் என கூறுகிறார். நீர் யார் என போதகர் தன்னுடைய இதயத்தில் தேவனை தேடினார். அவர் கூறுவது என்னவென்றால், போதகர் தேவனிடம் சேர்ந்தார்கள். உண்மையான தேவனை கண்டுபிடிக்க விரும்பினார்கள். போதகர் இயேசுவிடம், நீர்தான் உண்மையான தேவன் என்றால் உம்மை எனக்கு காண்பியும் என்றாராம். இயேசு அப்படி செய்தபோது போதகரின் மனதில் உள்ள ரிமோட் மாற்றியது போல இருந்ததாம். பழைய காலத்தில் டிவி சேனல்கள் இருந்தது. அதை ரிமோட்டை கொண்டு சேனலை மாற்றுவோம் அல்லவா? இயேசு போதகரின் தலையில் உள்ள சேனலை மாற்றினாராம். போதகர் தன்னுடைய வீட்டின் ஹாலில் இல்லை, அவர் சிலுவையை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அவர் கூறுகிறார். இதை பற்றி போதகர் பேசவில்லை. போதகர் தேவனிடம் சேர தேவன் போதகரிடம் சேர்ந்தார். பின்பு அவர் தன்னுடைய இதயத்தை மாற்றினார். போதகர் கர்த்தாவே என்று அவரை அழைத்தார். பின்பு அவர் போதகரின் எல்லா கசப்புத்தன்மை வழிகளையும் எடுத்து போட்டார். இதற்கு பின்பும் இருமனம் உள்ளவர்களாக இருப்பதன் பிரச்சனை போதகருக்கு இருந்ததாம். வலிப்பு இருந்த மகனின் தந்தை இயேசுவிடம், நான் விசுவாசிக்க விரும்புகிறேன், என்னுடைய அவிசுவாசத்தில் உதவி செய்யும் என்று கூறினான். இயேசு அதை சுகமாக்கினார். ஏனெனில் அவன் தேவனிடம் சேர்ந்தான். அவன் தேவனோடு தன்னுடைய அவிசுவாசத்தை பற்றி உண்மையாக இருந்தான். எனக்கு அவிசுவாசம் இருக்கிறது, ஆனால் நான் உம்மை நம்ப வேண்டும் என்று நினைக்கிறேன். உமக்கு முன்பாக சரியாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறினான். போதகரை தேவன் மன்னிக்க வேண்டும் என்று கூறியபோது போதகர் தேவனிடம், இது கூடாத காரியம், ஆனால் நான் உமக்கு முன்பாக சரியாக இருக்க சுத்தமாக வர விரும்புகிறேன் என்று கூறினாராம். அதனால் எனக்கு உதவி செய்யும் என்றாராம். அதை தேவன் போதகருக்கு செய்தார். தான் மன்னிக்க போதகரை அதிகாரப்படுத்தினார் என அவர் கூறுகிறார். லூக்கா 7 இந்த பெண் வாசனை தைலத்தை இயேசுவின் காலடியில் முற்றிலுமாக கொட்டினாள் என்ற கதையை நாம் பார்க்கிறோம். இயேசு பரிசேயரின் வீட்டில் இரவு உணவை உண்ண போகும்போது இந்த பரிசேயர் இயேசுவை அழைத்திருந்தார். இயேசு உணவு மேஜையில் உட்கார்ந்திருந்தார். அவர் ஆடம்பரமான உணவை உண்ண போகும்போது ஒரு வேசி விலை உயர்ந்த வாசனை தைலத்தோடு வந்து இயேசுவின் காலடியில் வந்து நின்று அழுதாள். அவளின் கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுந்தது. அவள் தன்னுடைய முடியால் இயேசுவின் பாதத்தை துடைத்து பின் அவள் முத்தம் செய்தாள். தன் முடி கொண்டு வாசனை தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி தன்னுடைய முடியால் தடவினாள். பரிசேயன் இயேசுவை அழைத்தான். ஒரு வேசி இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். இதை பரிசேயன் தன்னோடாக, இந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசி என்றால் எப்படிப்பட்ட பெண் இவரின் காலை தொடுகிறாள் என்பது இவருக்கு தெரியும். இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று நினைத்தேன் அல்லவா? எப்படிப்பட்ட பெண் இது என்பது அவருக்கு தெரியவில்லையா? உடனே இயேசு அந்த பரிசேயனோடும் அவரின் சீஷர்களோடும் பேச ஆரம்பித்தார். ஸ்டீவ் என்பவர் 50 வெள்ளிக்காசுகள் போதகருக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. போதகர் அதை மன்னித்தார். ரேச்சல் என்பவர் 500 வெள்ளிக்காசுகள் தர வேண்டியதாக இருந்தது. அதை போதகர் மன்னித்தார். இப்பொழுது யார் அதிக நன்றியுள்ளவர்களாக இருப்பார்? 500 வெள்ளிக்காசா அல்லது 50 வெள்ளிக்காசா? 500 வெள்ளிக்காசுகள் அல்லவா? அதைதான் லூக்கா 7:47 கூறுகிறது. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி, அவள் ஒரு பாவி என்பது இயேசுவிற்கு தெரியும். பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அதிகப்படியாக மன்னிக்கப்பட்டது. அதனால் அவள் நன்றியுள்ளவளாக இருக்கிறாள். அவளால் எனக்கு எந்த கைமாறும் செய்ய முடியாது என்பது அவளுக்கு தெரியும். அதனால் அவள் என்னை நேசிக்கிறாள். அதனால் அவளை நான் மன்னித்தேன். இயேசு பரிசேயனிடம், நீ கால்களின் தூசியை துடைக்க தண்ணீர் தரவில்லை என அவர் கூறினார். அவள் தன் தலைமயிரினால் துடைத்தார் என இயேசு பேசினார். நாம் எவ்வளவாக மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணரவில்லையா? அதனால் நாம் மன்னிக்க வேண்டும். போதகர் தேவனிடம் கிட்டி சேருவதை பற்றி பேசுகிறார். பிப்ரவரி 2020 நீங்கள் ஒருவரை மன்னித்திருக்கலாம். இப்பொழுது ஜூலை 2024. இப்பொழுது இந்த நபரை பற்றி யோசிக்கும்போது உங்களுக்குள்ளாக கோபம் எழும்புவதை கண்டு கொள்கின்றீர்கள். ஆனால் பாரம்பரிய போதனைகள் நீங்கள் ஏற்கனவே மன்னித்து விட்டீர்கள் என கூறுகிறது. ஆனால் உண்மை நிலை கோபம் எழும்புகிறது என்பதை கூறுகிறது. அதை எப்படி ஒப்புரவாக்குவது? 2020 அவரை மன்னித்தீர்கள். 2020 ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை. கர்த்தர் உங்களை ஆழமாக எடுத்து செல்கிறார். அந்த ஆழத்தில் மன்னிக்க வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த நபரோடு இதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. உதாரணமாக, நீங்கள் உங்கள் தாயின் கருவில் இருந்தபோது உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். ஒருவேளை தாயாரின் தாய் உங்களின் தாயோடு கோபமாக இருந்திருக்கலாம்.
அவரால் தாயாரின் தாயை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம். இந்த கோபத்தோடு நீங்கள் செயல்படுகின்றீர்கள். கர்த்தரால் மாத்திரம் இதை குணமாக்க முடியும். ஃப்ராய்ட் அல்ல, சைக்காலஜி அல்ல. உங்களுக்குள்ளாக கோபம் எழும்புகிறதை பார்க்கின்றீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கர்த்தரோடு அமர வேண்டும். கர்த்தர் வார்த்தையின் அறிவினால் சில காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துவார் என்றால் நல்லது. அவர் செய்யவில்லை என்றாலும் அவர் உங்களை சுகமாக்குவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களை இன்னும் தொந்தரவு செய்யும் என்றாலும் போதகரிடம் வாருங்கள். அவருக்கு உங்களின் வரலாறு தெரியும் என்பதல்ல, ஆனால் கர்த்தர் அதை போதகருக்கு தெரியப்படுத்தலாம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் தேவனிடத்தில் சேருகின்றீர்கள். கடந்த வாரம் போதகர் ஏசாயா 57:15-19 பற்றி பேசினார். உங்களுக்கு தாழ்மையான இதயம் இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்பதும், உங்களுக்கு நொறுங்குண்டதாக இதயம் இருக்குமானால் அதை அவர் உயிர்ப்பிப்பார். அவர் உங்கள் மேல் கோபமாக இருந்தாலும் அவர் எப்பொழுதுமே கோபமாக இருக்க மாட்டார். கர்த்தர் உங்களோடு கோபமாக இருப்பார் என்றால் உங்களின் ஆவி தோல்வியடையும். இது அவருக்கு தெரியும், ஏனெனில் அவர் உங்களை படைத்தார். ஆனால் நீங்கள் தேவனை விட்டு விலகி சென்றீர்கள். அதனால் தேவன் உங்களை அடித்தார். அவர் உங்களிடமிருந்து தன்னை மறைத்து கொண்டார், ஏனெனில் அவர் கோபமாக இருந்தார். ஆனால் அவர் எப்பொழுதும் கோபத்தோடே இருக்க மாட்டார். தேவன் உங்களிடமிருந்து தன்னை மறைத்து கொண்ட போது என்ன நடந்தது? நீங்கள் தேவன் இல்லை என்று கூறி பாவம் செய்து கொண்டே சென்றீர்கள். தேவன் இல்லை, என்னுடைய மனசாட்சி தெளிவாக இருக்கிறது, அதனால் என் முட்டாள்தனத்தை நான் தொடருவேன் என்பதாக கூறுவீர்கள். அவன் தன் இதயத்தின் வழியில் பின்மாற்றம் அடைந்து சென்றான் என வேதாகமம் கூறுகிறது. இது போதும் என கர்த்தர் கூறி, இதை சுகமாக்க ஒரே வழி நான் அவனை சுகமாக்குவதுதான். தேவன் அப்படி தீர்மானித்தது போதகருக்கு சந்தோஷம் என கூறுகிறார். ஏனெனில் போதகரிடம் அதை கேட்டால் அவனை குணமாக்க ஒரே வழி அவனை கொல்லுவதுதான் அல்லது அவனை அழிப்பதுதான் என கூறியிருப்பார் என அவர் கூறுகிறார். ஆனால் போதகர் தான் தேவன் அல்ல, அதற்காக தேவனை சோத்தரிக்கிறேன் என்று கூறுகிறார். அவர் இரக்கம் உள்ளவர். ஆனால் அவருக்கு முன்பாக தவறாக செய்வீர்கள் என்றால் அவர் உங்களை சிறைப்பிடிப்பார். புதிய உடன்படிக்கையிலும் கூட, ஏனெனில் ஒரு தீர்வு இருக்கிறது, அவரின் பெயர் இயேசு. ஆனால் நீங்கள் அவரின் கட்டளைகளை பின்பற்றுவதில்லை. அவனை என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படி போதியுங்கள் என்று இயேசு கூறினார். உதாரணமாக ஒரு கற்பனை என்னவென்றால் மன்னிப்பு. நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் நீங்கள் மன்னிக்கப்பட மாட்டீர்கள். அப்பொழுது தேவன் உங்களை சிறைப்பிடிப்பார். நம்முடைய தவறுகளினால். எல்லாருக்கும் எரேமியா 29:11 தெரியும். உங்களை பற்றிய திட்டங்களை நான் அறிவேன், அவை உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய செழிப்பிற்காக என ஆங்கிலத்தில் அது கூறுகிறது. அதை முழுமையாக படித்தால் அதன் அர்த்தம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. எரேமியா 29:11-14. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் உங்களை சிறைப்பிடித்தார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என கூறுகிறது. அப்படியென்றால் நீங்கள் இருமனம் உள்ளவர்களாக இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் சென்ற இடத்திற்கு தேவன்தான் உங்களை அனுப்பினார், ஏனெனில் அவர் உங்களோடு கோபமாக இருந்தார். யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். வெட்டுக்கிளிகள் பட்சித்தவைகளை நான் மீட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவர் அதை அனுப்பினார், ஏனென்றால் நீங்கள் கீழ்ப்படியவில்லை. நம்முடைய பாவங்கள் நம்மை தேவனிடமிருந்து பறித்துவிட்டது. மேலும் தேவனுக்கு முன்பு அருவருப்பானதை செய்திருக்கின்றீர்கள். அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்பது முக்கியமல்ல. உதாரணமாக, உங்களின் இயற்பியல் ஆசிரியர் புவியீர்ப்பு விசை பற்றி கற்றுத்தரவில்லை என்றாலும் புவியீர்ப்பு விசை உங்கள் மேல் வேலை செய்கிறது. ஏனெனில் நீங்கள் ஜன்னலை திறந்து குதித்தால் நீங்கள் கீழே விழுவீர்கள். அது உங்களுக்கு இன்பமாக இருக்காது, அதை பற்றி நீங்கள் படித்திருந்தாலும் இல்லை என்றாலும் கூட. அதனால்தான் உங்களுக்கு கர்த்தரை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் நீங்கள் ஒரு சபையை சார்ந்து இருக்க வேண்டும். அதனால்தான் நீங்கள் தேவனிடம் சேர வேண்டும். அதனால்தான் நீங்கள்
உங்களின் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என கூறுகிறது. உங்களுக்கு தெரியாது என நீங்கள் கூறலாம், ஆனால் நீங்கள் இந்த அறிவை நிராகரித்தீர்கள் என்று தொடர்ந்து கூறுகிறது. நிராகரித்து விட்டீர்கள், அதாவது வெறுத்து விட்டீர்கள். அப்படியென்றால் அவர் உங்கள் வழியாக வந்தார், நீங்கள் வேண்டாம் என்று கூறிவிட்டீர்கள். மன்னியுங்கள் என்று பிரசங்கியார் கூறுகிறார்கள், நீங்கள் வேண்டாம், இல்லை என்று கூறிவிட்டீர்கள். ஆலயத்திற்கு வா என்று யாரோ கூப்பிட்டார்கள், நீங்கள் இல்லை என்று கூறிவிட்டீர்கள். நிராகரித்து விட்டீர்கள். நீங்கள் குற்றமற்றவர் அல்ல. ரோமர் நீங்கள் எந்த காரணமும் சொல்ல முடியாது என கூறுகிறது. ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும், ஸ்தோத்திரம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. மதியீனன் தன்னுடைய இதயத்தில் தேவன் இல்லை என்று கூறுகிறான். என்னவாக இருந்தாலும் தேவன் நம்மை சுகமாக்குவார், வழிநடத்துவார், நம்மை மீட்பார், நமக்கு ஆறுதலை மீட்பார் என்று கடந்த வாரம் கூறினார் போதகர். நமக்கு மட்டுமல்ல, நம்மை போல் இருக்கும் 10 பேருக்கும் சேர்த்து அவர் செய்வார். அதாவது மனதுருக்கம் கொண்டவர்கள் அல்லது நம்மோடு இருப்பவர்களுக்கு அவர் அதை செய்வார். ஏசாயா 57:19. தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். இதுதான் போதகருக்கு இருந்த கனவாகும். இந்த எண்ணத்தோடு போதகர் தன்னுடைய பிறந்த நாளின் காலையில் விழித்தார்களாம். போதகர் கண்ட கனவில் போதகர் ஒரு படகில் இருந்தார்களாம். கர்த்தர் போதகரிடம் வலையை வீசு என்று கூறினார்களாம். மேலும் உன்னால் பிடிக்கக்கூடிய மீன்களை பிடித்துக்கொள், காலம் நெருங்கிவிட்டது, நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று கர்த்தர் போதகரிடம் கூறியதாக கூறுகிறார்கள். ஒரு ட்ரெயின் செல்ல தயாராகும் போது மக்கள் குதித்து உள்ளே ஏறுவதையும் வியாபாரிகள் வெளியே குதித்து செல்வதையும் உங்களால் பார்க்க முடியும். ட்ரெயின் கிளம்புகிறது. கர்த்தர் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனால் விளையாடாதீர்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் சேர்ந்தால் அவர் உங்களின் பின்மாற்றத்தை குணமாக்குவார். ஓசியா 14:4. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று, அவர்களை நிபந்தனையற்றபடி சிநேகிப்பேன். தேவன் குணமாக்கி மீட்பார், இதை இயேசுவின் மூலம் செய்வார். மத்தேயு 11:28-30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இயேசுவிடம் வாருங்கள், அவரின் நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நுகம் என்பது கட்டாய உழைப்பு அல்லது அடிமைத்தனத்தை குறிக்கிறது. இதை பற்றி போதகர் 3 வாரத்திற்கு முன்பு பேசினார்கள் அல்லவா? நீங்கள் இனி ஒருபோதும் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல, நீங்கள் நீதியின் அடிமைகள் என்று வேதாகமும் கூறுகிறது. ரோமர் 6:18. வேறு எவ்வாறும் இல்லை, நீங்கள் நீதியின் அடிமைகள். ஓசியா 14:9. இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இயேசு பிறந்தபோது ஞானிகள் இயேசுவை தேடி சென்றார்கள். ஞானமுள்ள மனிதர்கள் இன்றும் இயேசுவை தேடுகிறார்கள். ஓசியா 14:9. இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். மற்ற வார்த்தைகளில், உங்களின் காலத்தை ஞானமாக பயன்படுத்துங்கள். இந்த நேரம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் நேரம். உங்களுக்கு பிடித்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, தேவனின் இந்த கட்டளைகளை கற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடம் சேருங்கள். போதகர் சிறிதாக பேசி முடித்தால் வெளியே செல்லலாம் என்று அது உங்களுக்கு நல்லது என்றும் எண்ணுகிறீர்கள். உங்களின் வாழ்க்கையின் முடிவில் எங்கு செல்வீர்கள்? இதற்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. உங்களை பக்தி விருத்தி அடையும் காரியங்களை செய்யுங்கள். ஓசியா 14:9. கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோவென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். கர்த்தருடைய வழிகள் சரியானது, அதை செய்யுங்கள், அதுதான்
புதிய உடன்படிக்கை. நாம் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். இப்பொழுது அவருடைய இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இதனால் நாம் கிறிஸ்துவிடம் வந்த பின்பு நம்மேல் அவர் வைத்திருக்கும் அன்பு நிபந்தனையற்றது. முன்பு அது நிபந்தனை உடையது. அந்த நிபந்தனை இயேசு. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அவரின் அன்பு நிபந்தனையற்றது என்று கூறுவது தவறானது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவரின் அன்பு நிபந்தனையற்றது. நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, இயேசு உங்களை மன்னித்திருக்கிறார். அவர் உங்களை மன்னித்து இருப்பதனால்தான் நீங்கள் அவரை இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும். நீங்கள் அவரை அதிகமாக நேசிப்பது இல்லை. ஏனென்றால் நீங்கள் சரியாக இருக்கின்றீர்கள் என எண்ணுகின்றீர்கள். தேவன் என்னை மன்னிக்க வேண்டியதில்லை என்று எண்ணுகின்றீர்கள். 2 தீமோத்தேயு 2:11-13. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அதனால் இயேசுவை மறுதலிக்காதீர்கள். உங்களிடம் அவிசுவாசம் இருக்குமானால் உங்களுக்கு அவிசுவாசம் இருக்கிறது என்பதை அவரிடம் கூறுங்கள். நீங்கள், நான் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், என் அவிசுவாசத்தில் உதவி செய்யும் என்று அவரோடு உண்மையாக இருங்கள். நாம் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். எல்லாம் மாறிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில வருடங்களுக்கு முன்பு சில மீனவர்கள் இத்தாலி நாட்டுக்காரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்திய கடற்படை இத்தாலி நாட்டுக்காரர்களை பிடித்துவிட்டது. அவர்களை சிறையில் அடைத்தது. இவர்கள் மேல் நம்முடைய நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஒன்று நடந்தது. இந்த இத்தாலி நாட்டுக்காரர்கள் தங்களின் முழு இராணுவ யூனிஃபார்மில் துப்பாக்கிகளோடு அந்த நீதிமன்றத்திற்கு வந்தார்களாம். எங்கள் மேல் உங்களால் வழக்கு தொடர முடியாது. உங்களுக்கு நாங்கள் பதில் கூற வேண்டியதில்லை. இது சர்வதேச தண்ணீர்களில் நடந்தது. உங்களுக்கு எங்கள் மேல் பிரச்சனை இருக்குமானால் இத்தாலியில் நீதிமன்றங்கள் இருக்கிறது. அந்த நீதிமன்றத்தில் நாங்கள் பதில் கூறுபவர்களாக இருக்கிறோம். நீங்கள் எங்கள் மேல் வழக்கு தொடருவது இல்லை என்றார்கள். மேலும் அந்த நீதிபதி அவர்களை விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. ஏனெனில் எந்த ஒரு சட்ட எல்லையும் இல்லாததினால் பிசாசிற்கு உங்கள் மேல் எந்த சட்ட அதிகாரமும் இல்லை. நமக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. நம்முடைய நீதிமன்றம் வித்தியாசமானது. நாம் பரலோகத்தின் குடிகள். அப்படி இருக்க அவன் எந்த தைரியத்தில் நம்மை பூமியின் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவான்? உனக்கு எந்த அதிகாரமும் உரிமையும் இல்லை என்று கூறுங்கள். அவைகளால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் பரலோகத்தின் குடிகள். மேலும் தீர்ப்பு வெளியாகிவிட்டது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். இது நற்செய்தி. நீங்கள் எதற்குள்ளாக கடந்து சென்றாலும் அங்கே இருங்கள். அதாவது, நாம் விடாமுயற்சியை விட்டுவிடாமல் இருப்பது முக்கியம். ஏனெனில் நாம் இந்த நியமங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 6:9-10. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். நான் ஏற்ற காலத்தில் அறுப்பேன். நான் தளர்ந்து போக மாட்டேன் என்று கூறுங்கள். நீங்கள் விடாமுயற்சியை விட்டு விடாதீர்கள். போதகர் ஒரு உதாரணத்தோடு முடிக்கப் போவதாக கூறுகிறார். ஏனெனில் கர்த்தர் இதை காண்பித்தார். அது 2 ராஜாக்கள் 13:19 இருக்கிறது. ஒரு தேவ மனிதன் இருந்தார். மேலும் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தாக்கப்பட்டார். அதனால் அந்த ராஜா அந்த தேவ மனிதனிடம் சென்றான். அந்த தேவ மனிதன் ராஜாவிடம், இந்த வில்லையும் அம்பையும் எடுத்து ஜன்னல் வழியாக வெளியே எய் என்றான். அந்த அம்பு விழுகிற இடத்தில் அந்த நிலத்தை அடி. அந்த ராஜா, இது எளிமை அல்லவா என்று எண்ணினார். போதகர் இதை தன்னுடைய வார்த்தைகளில் கூறுகிறார். இதன் மொத்த நோக்கமும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள், விடாமுயற்சியை விட்டு விடாதீர்கள் என்பதல்லவா? இந்த ராஜா அம்பையும் வில்லையும் எடுத்து ஜன்னல் வழியாக வெளியே எய்தான். அம்பு நிலத்தை வந்து அடித்தது. ஆனால் அவன் நிலத்தை 3 முறைதான் அடித்தான். மேலும் இந்த தேவ மனிதன் கோபப்பட்டார். 2 ராஜாக்கள் 13:19. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறிய அடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறிய அடிப்பீர் என்றான். விடாமுயற்சியை விட்டு விடாதீர்கள். அதை தொடர்ந்து செய்யுங்கள். தேவன் உங்களை வல்லமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வல்லமைப்படுத்துவார். நீங்கள் மனம் சோர்ந்து இருப்பீர்கள் என்றால் தேவனுக்குள் பலப்படுங்கள். அதில்தான் வேதாகமம் உங்களுக்கு இருக்கிறது. விசுவாசிகளின் சமுதாயம் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக
பரிசுத்த ஆவி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் ஆலயம் அல்லவா நீங்கள்? போதகர் கூறியது போல இதுவரை அவர் உதவி செய்தார். அவர் எபனேசர். அதனால் அவர் கடந்த காலத்தில் செய்வதை குறித்து வையுங்கள். அதை உங்கள் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். அது உங்களுக்கு நம்பிக்கையை தரும். அதை முன்பு கடந்த காலத்தில் செய்திருப்பார் என்றால் அதை மறுபடியும் செய்வார். நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இதுதான் நற்செய்தி. இதை மற்றவர்களுக்கு இதை பற்றி கூறுங்கள். இந்த நற்செய்தி உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம் கிடைக்கும். ஆமென். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது HELP@lampstand.church அல்லது 9995864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.